முந்தின வீடியோல நம்ம கவுட் எதனால வந்ததுன்னு பார்த்தோம். இப்ப கவுட் வந்தா என்ன சிம்டம்ஸ் வரலாம் அப்படின்றது நம்ம பார்க்கலாம். சோ கவுட் பேஷண்ட்ஸ்க்கு ஜெனரலா ஜாயிண்ட் பெயின்ஸோட வருவாங்க. யூசுவலா முடக்குவாதம் பேஷண்ட்ஸ்க்கு நிறைய ஜாயின்ட்ஸ்ல பெயின் இருக்கும். பட் கவுட் பேஷண்ட்ஸ்க்கு கால்ல இருக்கிற ஜாயின்ட்ஸ்ல பெயின் ஜாஸ்தியா இருக்கும். முக்கியமா கட்டை விரல் சுத்தி வலி ரொம்ப சிவியரா இருக்கும். கட்டை விரல் சுத்தி வலி, வீக்கம், ரெட்னஸ் இது இருந்ததுன்னா கவுட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. அதே மாதிரி ஆங்கிள், பாதம், முட்டி இந்த மாதிரி கால்ல இருக்கிற ஜாயின்ட்ஸ்ல பெயின், ஸ்வெல்லிங் இதெல்லாம் இருந்ததுன்னா கவுட் ஓட அறிகுறிகளா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாள் கவுட் இருந்ததுன்னா உடம்புல இருக்கிற நிறைய ஜாயின்ட்ஸ்ல இந்த மாதிரி பெயின் வரலாம். அண்ட் கவுட் வந்து ரொம்ப ஒரு முத்தின ஸ்டேஜுக்கு போயிடுச்சு, அட்வான்ஸ்டு கவுட்டா இருந்ததுன்னா உடம்புல கட்டி கட்டியா டோஃபஸ் அப்படின்னு ஃபார்ம் ஆகும். இந்த டோஃபஸ் அப்படிங்கிறது வந்ததுன்னா கவுட்டோட அது கடைசி ஸ்டேஜ் அப்படின்னு அர்த்தம். சோ உங்களுக்கு யூரிக் ஆசிட் ஹையா இருக்கு இல்ல கவுட் இருக்குன்ற டவுட் இருந்ததுன்னா நீங்க ருமட்டாலஜிஸ்ட பார்த்து இந்த டிசீஸ்க்கு கரெக்டா கன்ஃபார்ம் பண்ணி ட்ரீட் பண்ண வேண்டியிருக்கும். கவுட் வந்து எப்படி டயக்னோஸ் பண்ணணும்னு அடுத்த வீடியோல பார்க்கலாம்.